السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي وأدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலை பற்றி திருமறையில் கூறும் பொழுது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலே ஒரு ரசூல் வருவார்கள். எப்படிப்பட்ட ரசூல் என்று சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்லுவார்கள், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது பேராசையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை எந்த அளவிற்கு நேசிக்கின்றான் என்று சொன்னால், அதற்கு காரணம் சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் சமுதாயத்தை உயர்நிலையில் அடைய வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ரப்பிடத்தில் உயர்வை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உடல், பொருள், செல்வாதாரத்தை அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த சமுதாயத்தை மற்ற சமுதாயத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்தார்கள். தன்னுடைய குடும்பத்தை விட மேலாக இந்த உம்மத்தை நேசித்தார்கள் சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்தில் அமருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முகமெல்லாம் வேர்த்து கொட்டுகின்றது. இதை பார்த்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே இந்த நிலைமையா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் தன்னுடைய உம்மத்தை பற்றி யோசித்தார்கள். தன்னுடைய உம்மத்தினர்கள் எப்படி இதை தாங்குவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலையோடு இருந்த பொழுது சீதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகை தருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கே இந்த மரண தருவாயில் இந்த அளவிற்கு வேதனையாக இருக்கும் பொழுது என்னுடைய உம்மத்தினர்கள் எப்படி இதை தாங்குவார்கள் என்பதாக சீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் மறதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னுடைய ரப்பிடத்திலே சென்றார்கள். என்னுடைய ரப்பு சொன்னான், எந்த ஒரு மனிதன் ஒரு வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகை தருகின்றார்கள். வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, எந்த ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு முன்பாக தன்னுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வானோ அவனுடைய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் திரும்பவும் தன்னுடைய ரப்பிடத்திலே சென்றார்கள். யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்ன பொழுது
அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லுவான், எந்த ஒரு மனிதன் ஒரு மாசத்திற்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹு தாலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் சொல்லுவான். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதுவும் திருப்தி அளிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்திலே சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுவும் திருப்தி அளிக்கவில்லை என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எந்த ஒரு மனிதன் ஒரு வாரத்திற்கு முன்பாக தன்னுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வானோ அவனுடைய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்ன பொழுது அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்திலே சென்றார்கள். சென்று இவ்வாறு சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், எந்த ஒரு மனிதன் ஒரு நாட்களுக்கு முன்பு தன்னுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வானோ அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவும் திருப்தி அளிக்கவில்லை. மாறாக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது தான் திருப்தி அடைந்தார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகின்றது? தன்னுடைய உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்தார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 விஷயத்தை காட்டப்படும். 2 விஷயத்தில் எந்த ஒன்று தன்னுடைய சமுதாயத்திற்கு லேசாக இருக்கும் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எந்த விஷயத்தை எடுத்தாலும் தன்னுடைய சமுதாயத்திற்கு லேசாக இலகுவாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பினார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று இருக்கும் பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று தன்னுடைய உம்மத்தினர்களை அழைப்பார்கள் என்று சொன்னால் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி உலகத்திலும் ஆகிரத்திலும் பாடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று விளங்க வேண்டும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை எந்த அளவிற்கு நேசித்திருக்கின்றார்கள், இவ்வுலகத்திலும் ஆகிரத்திலும் நம்மை நேசித்து கொண்டிருப்பார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நபி நாளை மறுமையில் நமக்காக ஷஃபாஅத் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு ஆனந்த பரவசம் அடையும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.